பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையோடு தான் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளிடத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, வேலை காரியத்தில் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளோடு தான் நான் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அசைக்கப்படுவது இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 16:8 இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களை ரெண்டகம் பண்ணுவதற்காக, குடும்பங்களை பிரிக்க வேண்டி சத்ருவானவன் பல போராட்டங்களை குடும்பத்துக்குள் போட்டு வைத்து கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை தூண்டுதல், பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனைகளை தூண்டுதல், உறவுகளுக்கிடையே பிரச்சனைகளை தூண்டுதல், அநேக காரியங்களை அவன் திட்டமிட்டு குடும்பத்தை பிரிக்க வேண்டும். குடும்பம் ஒன்றாக இருக்கக்கூடாது, சமாதானமாய் இருக்கக்கூடாது, சந்தோஷமாய் இருக்கக்கூடாது என்பதை அவன் கருத்தில் கொண்டு இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பிரிவினைகள் ஏற்பட்டு குடும்பம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஒரு அசைவுக்குள்ளாடி நடுக்கடலில் தத்தளித்தது போல குடும்பங்கள் இன்று நிலை தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை என்னும் படகுல நான் வந்து அமர்ந்திருப்பேனே, ஆனால் எப்பேற்பட்ட காற்று புயலும் அடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்துவது இல்லை. காரணம், நான் உங்கள் படகுல இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை சத்ருவானவன் அசைத்து கொடுத்த போதிலும் கூட ஆண்டவர் உங்கள் முன்னணியில் நின்று கொடுத்ததினால நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு பாதுகாத்து கொண்டார். அந்த நல்ல தகப்பன்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை அசைக்க விடமாட்டேன். ஏனென்றால் உங்கள் வலது பக்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் கரங்களை பிடிப்பதற்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை மட்டும் நீங்கள் பார்த்து நடப்பீர்களேயானால் பாதை மாறி போக மாட்டீர்கள். என் அடிச்சுவடை பார்த்து நடவுங்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்கள் அசைக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாதை மாறி போகிறார்கள். விபச்சாரத்தின் பாதையில் போகிறார்கள், மதுபான கிரியையின் பாதையில் போகிறார்கள், வழிமாறி போகிறார்கள், இச்சைக்குள் விழுந்து பாதை மாறி போகிறார்கள், பாவத்தில் விழுந்து பாதை மாறி போகிறார்கள். இப்படி பல பாதைகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் கரத்தை பிடிக்கும்போது நீங்கள் என் பாதையில் என் அடிச்சுவடை பார்த்து என்னை நோக்கி நீங்கள் நடப்பீர்களேயானால் அந்த கானானில் போய் சேரலாம். நீங்களாகவே தீர்மானித்து கொண்டு நான் இந்த பாதையில் போனால் நான் ஜெயம் பெற்றுவிடலாம், என்னை யாரும் வழி நடத்த வேண்டாம் என்று நீங்களாகவே ஒரு பாதையை தெரிவு செய்து கொண்டு போவீர்களேயானால் உங்கள் குடும்பம் அசைக்கப்பட்டுவிடும். சத்ருவானவன் வழிமறைத்து விடுவான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அனுதினமும் ஜெபத்தில் இருக்க வேண்டும்.
வேதம் வாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பம் கட்டுவிக்கப்படும். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்வார். எந்த சத்துருவும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை, உங்கள் குடும்ப காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, நான் அசைக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறேன், என் பிள்ளைகள் அசைக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறார்கள், என் புருஷன் பாதை மாறி அசைக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறான், என்னுடைய வாழ்க்கையே சின்னா பின்னமாகி கிடக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பேனே, ஆனால் எந்த சத்ருவும் உங்களை அசைப்பது இல்லை. காரணம், நான் இருக்கிற இடத்தில், ஒளி இருக்கிற இடத்தில் இருள் இருப்பது இல்லை. நான் அங்கு தங்கி தாபரிக்கும் போது சத்ருவானவன் உங்களை தொட முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் சொன்னது போல இருளின் அந்தகாரங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும். சத்ருவின் கிரியைகள் உங்கள் குடும்பத்தில் செயல்படுவது இல்லை என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அந்த உள்ளங்கையில் வரைந்து வைத்த உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவர், நீ எனக்கு பிரியமானவள். உன்னை நான் எப்படியப்பா நான் உன்னை விட்டு போவேன்? நான் உன்னை என் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வைத்திருக்கிறேன். உன்னை நான் அசைக்க விடுவதில்லை. நான் எப்பொழுதும் உன்னுடைய வலது பக்கத்தில் இருந்து கொடுத்திருக்கிறேன். உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் தந்தீங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருப்பீர்களே ஆனால் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். சத்துரு எங்களை தொட மாட்டான். எந்த துர்க்கிரியைகளும் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுவது இல்லை. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து கொள்ளணும். ஆண்டவரே, மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே, இனி எந்த சத்துருவின் கரத்திலும் அகப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தர் அந்த குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.